25 எதிர்கட்சி தலைவர்கள் மீது ஐடி, இடி, சிபிஐ இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் தொடரப்பட்டிருக்கு. இந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் 25 எதிர்கட்சி தலைவர்கள். இவர்கள் 25 பேரில் இவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆச்சு, இவங்களுடைய கதி என்ன ஆச்சுன்னு தெரியுமா? 25 பேரும் அவங்க கட்சியை விட்டுட்டு போய் பாஜக இணைந்துட்டாங்க. இணைந்த பிறகு என்னாச்சு தெரியுமா? அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் அப்படியே ஆவியாகி மாறி எங்கேயோ போய்விட்டது. ஒருத்தர் மேல கூட நடவடிக்கை எடுக்கல. ஒருத்தருடைய வரி பணம் கூட திருப்பி அரசாங்கத்துக்கு வரல. 1 ரூபா ஃபைன் போடல, 1 ரூபா டாக்ஸ் வாங்கல. 25 பேரும் எத்தனை குற்றச்சாட்டில், எத்தனை 100 கோடி குற்றச்சாட்டில் இருந்தாங்களோ, 1000 கோடி குற்றச்சாட்டில் மொத்தமாக இருந்தாங்களோ, அனைத்தும் அப்படியே ஆவியாகி போயிடுச்சு. ஏன்னா பாஜகவுடைய வாஷிங் மெஷின், லாண்ட்ரி பண்ற மெஷின்ல போய் சேர்ந்துட்டாங்க. வெள்ளையோட வெள்ளையாயிட்டாங்க திடீர்னு.